ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை டு கோகர்னா இந்த ட்ரிப்பை பற்றி தான் வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1ல் நான் சொல்லியிருப்பேன். அதோட ரீகேப்பாக இந்த வீடியோ சொல்லிட்டு பார்ட் 2க்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இதோட ஃப்ளோ தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையிலேருந்து பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தா விபுதி ஃபால்ஸ். இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சேர்றோம். ஸோ செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு பயங்கர டயர்ட்னஸோட நாங்கள் போகிற இடம் ஹர்ஷத் ஹோம் ஸ்டே. எஸ், ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட் பிகாஸ் அது கடலை ஒட்டியே பயங்கர க்ரீனரியாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்க பொழுது நம்மளனா நீங்களே அதை பாருங்கள். ஸோ ஒரு நாளே அழகாக இருக்கும் அப்படின்வாங்களே, அப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு. செகண்ட் டே நாங்கள் கிளம்பி வந்த இடம் முருதேஸ்வர் டெம்பிள். ரொம்ப கிராண்டான பிளேஸ். ஸோ எஸ், டுடே தேர்ட் டே அண்ட் ரொம்ப மெமரபிளான ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரிப் டுவர்ட்ஸ் சிக்மங்களூருக்கு போகிறோம். போகிற வழியில் சில இடங்களை பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோ க்ரீனரியாக வெளில அவுட்டர் லேயர் இருக்குல்ல. அண்ட் இதுதான் மிர்ஜான் ஃபோர்ட். அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ப்ளஸ் இதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கலான கதைகள் இருக்குது. பட் இப்போது மக்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் பார்வையிடுறதுக்கும் மட்டும்தான் இது பயன்படுது. ஹாய், 11:30 ஆகுது. கிளம்பிட்டோம் ரூம்லேருந்து. ஸோ இன்றைக்கின்னா சாட்டர்டே தேர்ட் டே. இன்றைக்கி ரூம்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மிர்ஜான் ஃபோட்டோ வந்து மிர்ஜான் ஃபோட்டோவில் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கலாம். பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. மனோஜ் ஜிஎஸ்எல் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். பயங்கர க்ரீனரியாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஜோக் ஃபால்ஸ் போயிட்டு ஒரு ரூமில் போய் அங்கே ரூமில் போயிட்டு செட்டில் ஆகிடுவோம். ஃபைனலி ஜோக் ஃபால்ஸ். எஸ், இதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். ஏன் என்ன எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவிலே செகண்ட் ரொம்ப பெரிய ஒரு பிளஞ்ச் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்வாங்க. பிளஞ்ச் அப்படின்னா அதோட நீர் ஓட்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த அளவுக்கே தான் வந்து எல்லா டைம்லேயும் இருக்குமானா கிடையாது. இதே நீங்கள் மழை காலத்தில் வந்து ரொம்ப அதிகமான தண்ணி போகும். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினா புரியும்னு நினைக்கிறேன். மூங்கில் காடுகளே வண்டு முழகும் பாடல்களே, இயற்கையின் மடியில் பிரிந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து போனேன். மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையா திருந்து திருந்து பறந்து பறந்து.
நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, எத்தனை பூஜான்னு சொல்லிட்டு. இது இந்த ஊர் பேர் சிஷிலா ஃபாரஸ்ட். இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ ஆல்மோஸ்ட் மணி 5. இப்போ ட்ரெக்கிங் டைம் முடிகிற டைம். நாங்கள் இப்போ தான் வந்தோம். வேறு இன்னைக்கு காலேருந்து எதுவுமே இல்லை. முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கு காலை முடிச்சுட்டு, இது ஆக்சுவலாக இந்த டைமுக்குலாம் வெளில வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்காம வந்துட்டு இருந்தோம். ஸோ ஓகே. ஸோ எஸ், கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு கேட்டால் சிஷிலா ஃபாரஸ்ட் தான். அப்படி என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகும்பொழுது அந்த க்ரீனரி அதெல்லாம் ஓகே, பட் அது இல்லாமல் நம்ம நிறைய பேரோட தான் ட்ராவல் பண்ணுவோம். பட் இந்த ஃபாரஸ்ட்டோட ட்ராவலிங் எப்படி இருந்தது எங்களுக்குன்னா, நாங்கள் 7 பேர் மட்டும்தான் ஃப்ரம் த ஸ்டார்ட் மேலே ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரிட்டன் வர வரைக்கும் நாங்கள் 7 பேர் மட்டும்தான் அந்த காட்டிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் கூட ஒருத்தர் கூட இல்லை. ஸோ எங்கள் உலகத்தில் நாங்கள் மட்டும் வாழ்ந்த காலகட்டம் இது. அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஊரை சுற்றி எங்கேயுமே நெட்வொர்க் இருக்காது. ஸோ லாஸ்ட் 2-3 டேஸாக நாங்கள் யார்கிட்டையுமே எந்த கான்டாக்டும் கிடைக்காது. எங்கள் உலகத்தில் நாங்கள் 7 பேர் மட்டும் வாழ்ந்த காலகட்டம் இது. பிரேக்கிங் போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறா, தாவி முன்னாடி குத்துருவேன். மனோஜ் ரொம்ப ஸ்பீடா போற மனோஜ். பிரேக் அச்சா விழுந்துருவாடா. பயங்கரமா இருக்குடா மனோஜ். வேணாம் மனோஜ். வாவ், இதுதான் வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு சொல்லுவாங்க போல. காட்டுக்கு நடுவில் நாங்கள் 7 பேர் எங்கள் உலகத்தில். இனிமேட்டு வாழ்க்கையில் இதுக்கும் மேலே சந்தோஷமாக இருந்துட முடியுமாங்கிற எண்ணத்தோட வாழ்க்கையை கடந்து போகிறோம். அண்ட் அதனால சூரியனுக்கும் சின்ன பொறாமை மலையோட முதுகுக்கு பின்னாடி ஓடி மறையுது. கவிதையா சொல்லிட்டேன் அழகா. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னும் ரொம்ப அழகா எங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாய். இது வந்து 5th டே மார்னிங். அண்ட் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ போயிட்டுருக்க இடம் வந்து முல்லையங்கிரி ஹில்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் சிக்மங்களூர் அப்படிங்கிற இடம். இங்கே ஏன் வந்திருக்கோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கீழே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி சைட்லேருந்து மேலே குஜராத் வரைக்கும் ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகுது. அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் கர்நாடகாவில் இருக்க பெரிய பீக் அப்படின்னு பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸோட பீக் முல்லையங்கிரி ஹில்ஸ். ஸோ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். அண்ட் இதோட ஹைட் வந்து 1930 மீட்டர்ஸ் இருக்கும். ப்ளஸ் இது ஒத்தையடி பாதைங்கிற மாதிரி ஒன் வே ரோடு. அண்ட் நீங்கள் ஒழுங்காக கார் ஓட்ட தெரிஞ்சவங்களோ ட்ராவல் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தால் ஓகே. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய காருங்களோ வண்டிங்களோ ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம ஓரமாக ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு இந்த ரோடு ரொம்ப சேஃப்டியானது இல்லை. கவர்மெண்ட் இதை நல்ல மெஷர்ஸ் எடுத்தால் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு லாஸ்ட் டே. ஆக்சுவலாக எல்லாம் கிளம்பிட்டுருக்கோம் ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம் டியூஸ்டே எனக்கு. ஸோ தேர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டு பின்னியோட முடியுது. இப்போ டைம் வந்து ஆக்சுவலாக 10 ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். ஸோ இதை நாங்கள் தங்கிட்டு இருந்த ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டே. ஸோ எல்லாம் நாங்கள் ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ட்ரெஸ் பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் திஸ் மை காஸ்டியூம். ஃபைனலி ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதோட சென்னை போக வேண்டிய ஜேர்னி மட்டும்தான் இருக்குது. இந்த ட்ரிப் ரொம்ப பெரிய மெமரபிளாக என் லைஃப்பில் இருக்க பொழுது. இது உங்களுக்கும் பிடிச்சது, இந்த வீடியோ இந்த ட்ரிப் பிடிச்சிருந்ததுனால் கீழே லைக் பண்ணிவிட்டு அண்ட் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் போகணும், யார் யார் கூட போகணுமோ விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிட்டு ட்ராக் வேர்ல்டோட ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. சைனிங் ஆஃப் பிரகாஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.